இங்கே வந்தேன்னா மறுபடியும் ஊர் பெருமை, மறுபடியும் ஜாதி பெருமை, மறுபடியும் படிப்பு பெருமை, மறுபடியும் செழிப்பு பெருமை எல்லாம் இருந்ததுன்னா நான் சொந்த வீட்டுக்காரனாக்கும், நான் இதுவாக்கும் அதுவாக்குன்னா, நீ ஜப வீட்டுக்குள்ளே வந்தால் நீ எல்லாம் மாறி சொல்கிறத கேட்கணும். சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உன்னை விடுதலையாகும். போய் அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறான், அந்த ஸ்தானம் எடுக்கிறான், அது ஞான நிறைந்த ஸ்தானம். 7 முறை முழுங்கி எழுங்குறான். அழகாக சரீரம் குழந்தை போல புது சிருஷ்டியாக மாறுகிறான். ஞாகமானுடைய குஷ்ரோகமே அல்லாமல் பழைய ஏற்பாட்டில் வேறு யாருமே சுகமாக்கவில்லை. மீரியாமுக்கு வந்தது வெண்குஷ்டம், இது பூர்ண குஷ்டம். குஷ்ரோகம் வந்தாலும் அவன் பாலியத்துக்கு புறம்பே இருக்கணும். அது தேவனுடைய சாபமான ஒரு நோய். அது அவனுக்கு தனியாக வீடு இருக்கணும். அது அங்கேயே இருந்தால் அங்கேயே அவனை க்ளோஸ் பண்ணுறாங்க. அவன் ஓட்ட முடியுதான் அங்கேயே இருந்தால் அங்கேயே போசிட்டு வந்துடணும். அவ்வளோதான், அவனை தொடவே கூடாது. தொட்டால் தீட்டு, அதுக்கேற்ற பிரமாணம் இருக்குது, அதுக்கேற்ற பலி செலுத்தணும். இதெல்லாம் பல பிரச்சனை. அதனால தான் நாகமன் சொன்னார். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, உண்மையோடு செவிக்க வேண்டாம். மேய்ப்பனும் சொல்கிறேன்,